நம்மளுக்கு இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம்னா ஒரு முக்கியமான ஆல்காயின் பற்றி பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பற்றி பேச சொன்னால் ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக் டெக் தமிழ் நோடாமல் கிளிக் பேர் பண்ண டேக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸில் சொல்கிறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி. ஏன்னா நம்ம வந்து போட்டிருந்தேன் இல்லையா அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆல் காயின் பூமிங்ட்டு. ஸோ அந்த ஆல் காயின் எது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க போது இது பார்த்தீங்கன்னா காஸ்மோஸ் ஆட்டம். ஸோ ஆட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்படியே சமத்தில் அரௌண்ட் $9.29 கிட்ட இருக்குது. சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஆட்டம் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படி வந்து கேட்டிருக்கீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி அது நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு வந்து பார்க்கறதுக்காக நீங்கள் கேட்கலாம், இல்லை எப்போ வாங்கலாம்னு வந்து கேட்டிருக்கலாம். மீன் கேட்டிங்கன்னா ஆட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் இட்ஸ் இன்டர்நெட் ஆஃப் பிளாக் செயின்ஸ், ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ப்ராஜெக்ட் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து அப்டேட் பார்க்கும்போது இப்போ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பெரிய பிரேக் அவுட் இல்லை, ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. கூட பார்த்தீங்கன்னா ஸ்விங்குக்கு நான் மேலே வந்து போகிருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போதைக்கு ஆட்டம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $9.73 to $9.75. ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து $10 வந்து பிரேக் பண்ணிவிடும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி வந்து மேலே போச்சுன்னா ஆட்டம் 9.73 to 9.75 போது பார்த்தீங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம் அண்ட் ஈவ் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆடம் அண்ட் ஈவ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ புலிஷ் டபுள் பாட்டம் பேட்டர்ன் சொன்னால் ஒன் ஆஃப் த டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஸோ அது கூட ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்க்கணும் ஒரு வி வந்து ஆடம், ஒரு யூ பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ புலிஷ் பேட்டர்ன். ஸோ அது வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ் கூட தெரிய வருது. ஸோ கீழே இருக்க ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி போயிட்டே இருக்குது. மேலே இருக்க ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை மோஸ்ட்டாக வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸ்விங்கை பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மேக்டி வந்து பார்க்கும்போது ஆர்எஸ்ஐலாம் பார்க்கும்போது இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்க்கும்போது என்ன சொல்லுது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது, சேமாக தான் இருக்குது. பேட்டர்ன்ஸ் அதாவது கேண்டல்ஸ் படி தான் இருக்கும், டைவர்ஜன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்டியில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராமோட வால்யூம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விச் மீன்ஸ் தேர் இஸ் வால்யூம் கமிங் இன் ஆட்டம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து வாங்க போகிறாங்க, இல்லை அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொக்காஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் வந்து கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டொக்காஸ்டிக் ஆர்எஸ்ஐ கொஞ்சம் மவுன்ஸ் ஆகிருக்கு ஓவர் சோல்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து இப்போது ஒரு அதான் ஃபாலிங் வச்சு பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா அதுக்கு 200 EMA அதாவது அந்த பர்பிள் லைன், அப்புறமா 50 EMA அந்த எல்லோ லைன் சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆட்டம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் அரௌண்ட் $10.85 to $11 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அப்படின்னு இந்த மெயின் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப்புறமா நெக்ஸ்ட் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. மேக்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிராஸ் ஆகியிருக்கு ஆட்டம்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து நாளைக்கு 5 மணி கேண்டல் இப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டமுக்கு டெய்லி கேண்டல் கண்டிப்பாக ஒரு கோல்டன் கிராஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அப்புறமா ஸ்டொக்காஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டில் தான் இன்ன வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஓவர் பாட்டில் வந்து கிராஸ் ஓவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் மேலே போகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லியில் பார்க்கும்போது ஆட்டம் வந்து ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் வந்து போகிட்டு இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், ஃப்ளாட் லைன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ட்ரெண்ட் லைனை அப்ரோச் பண்ண போகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக அந்த ஒரு ரிஜெக்ஷன் வந்து தராமல் கூட பிரேக் அவுட் கூட பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சில காயின்ஸ் வந்து பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி பிரேக் அவுட் நிறையா வந்து கொடுத்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஆட்டம் கூட கொடுக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வால்யூமில் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் ஆப்ஷனில் ஒரு $43,000 கீழே இருக்குது. ஸோ பிட்காயினோட பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த ஒரு க்ரீன் பாக்ஸ் கிட்ட நீங்கள் பார்க்கலாம் ரிஜெக்ஷன் வந்து ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் இருக்குது 43,000. நான் நேற்று பார்த்தீங்கன்னா 43,300 கிட்ட வந்து போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அந்த ரிஜெக்ஷன் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 43,000 இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு அந்த ஒரு மெயின் ஜோனை தாண்டி வந்து விட மாட்டேங்குது. இல்லை கேண்டல் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது 4 ஹவர் கேண்டல் முக்கியமாக. ஸோ விக் வந்து ஆப்வியஸ்லி வச்சுட்டு தான் வருது. பட் அது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆக முடியாமல் கீழே தான் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தேர் ஆர் பேர்ஸ் சிட்டிங் தேர் அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு இருக்காங்க ப்ரைஸை கீழே. ஸோ புல்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடனரி பவர் கொடுத்து அவங்கள பார்த்தீங்கன்னா ஒச்சி தள்ளணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே வந்து ஒடிக்கும். அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் $43,400 to $43,600 ஜோன். ஸோ அங்கன்னு பார்த்தீங்கன்னா பேர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் தெரியுது. ஸோ ரொம்ப நாளாக தெரிஞ்சிட்டு தான் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேக் அவுட் பண்ணல, அதே ஒரு நெக் லைன் கிட்ட தான் வருது இல்லைங்களா. ஸோ அது பிரேக் அவுட் பண்ண முடிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 and 200 EMA பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிட்காயின் வந்து சப்போர்ட் ஆயிருக்கு 4 ஹவரில். ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. மேக்டியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸ்டொக்காஸ்டிக்கால கூட பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் கிடையாதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. கொஞ்சம் பவுன்ஸ் ஆகியிருக்கு ஓவர் பாட் அதாவது ஓவர் சோல் ரீஜன்லேருந்து. பட் அது வந்து மேலே இன்னும் மேலே போகுமா ஓவர் பாட்டுக்கு அது வந்து பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கிரீன் கேண்டலாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஒரு கிரீன் கேண்டல் பக்கத்தில் பெரிய ஒரு கிரீன் கேண்டல் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான இண்டிகேஷன் கொடுக்கும்ட்டு. பட் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கிரீன் கேண்டல் வந்து கிரியேட் ஆகலை. ஸோ அந்த விக்குக்குனா மேலே கூட பாருங்க கிரீன் கேண்டல் போகல. ப்ரீவியஸான ஸ்பின்னிங் டாப்னா விக்குக்குனா மேலே கூட போகல. ஸோ இட் இஸ் ஸ்டில் இன் அன்டிசிசிவ் ஜோன்னு சொல்லலாம். ஸோ அந்த கிரீன் பாக்ஸு அப்புறமா நெக்ஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, ஸோ அதெல்லாம் தாண்டுற வரைக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு கிரீன் கேண்டல் வந்து வைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் வந்து பிட்காயின் வந்து இருக்காது அப்படி தான் சொன்னது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கண்டிப்பாக சைட் வேஸில் தான் போகிட்டு இருக்கு இல்லைங்களா. பட் 20 MA அப்புறமா 50 MA பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா RSI, MACD, ஸ்டாகாஸ்டிக் RSI மூணுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும், அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இது வந்து பிளே அவுட் ஆகக்கூடாது ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு புல் ஃபிளாகாக தெரிய வருது டாமினன்ஸ். ஸோ டாமினன்ஸ் பிளே அவுட் ஆகி புல் ஃபிளாக் பிரேக் ஆயிடுச்சு, பிட்காயின் பார்த்தீங்கன்னா இதே ஸ்டேபிளோ இல்லை டம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது ஆல் காயின்ஸுக்கு. பட் பிட்காயின் வந்து மேலே இப்போ பிரேக் அவுட் ஆகி டாமினன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து பிரேக் அவுட் ஆகும். அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது அப்படி ஆச்சுன்னா ஓகே, எல்லா ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பம்ப் ஆகும். பட் இந்த டைமில் பிட்காயின் மட்டும் பம்ப் ஆகி பிரேக் அவுட், பெரிய பிரேக் அவுட் கொடுத்துட்டு பேர்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. அதாவது பிட்காயின் வந்து பேர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிச்சு, டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆக ஆரம்பிச்சுன்னா அது வேற லெவலாக இருக்கும் ஆல் காயின்ஸ்க்கு. ஸோ அப்போ சூப்பராக எல்லாம் ஆல் காயின்ஸ் பம்ப் ஆகும். பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பெரிய பம்ப்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்னல் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் ஒரு சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பேன். ஸோ அதை நீங்கள் மறக்காமல், அதாவது நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் $25 per month. ஸோ சில நாட்களாக பார்த்தீங்கன்னா சில காயின்ஸ் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. உதாரணம் சொல்லணும் ஓகேங்களா. நேற்று பார்த்தீங்கன்னா CKB பம்ப் ஆகிட்டு இருந்தது, CTSI பம்ப் ஆகிருக்கு, அப்புறமா நெக்ஸ்ட் வந்து கோட்டி பம்ப் ஆயிருக்கு. ஸோ கோட்டி, CTSI இந்த சிக்னல்ஸ் எல்லாம் நான் நேற்று கொடுத்துட்டேன் ஓகேங்களா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்காங்க. மோஸ்ட்டாக ஆல் டார்கெட் சூட் ஆயிடுச்சு. அப்புறமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி ஓகேங்களா. ஸோ ஐடி வந்து பம்ப் ஆகிட்டு இருந்தது, ஐடி கூட பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுத்துருந்தேன். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா DYM, ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுத்துருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ மேலே பெரிய பம்ப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பம்ப்ஸ்லேயே வந்து எக்ஸிட் ஆகுதான் ஸ்கேல்பிங். ஸோ நீங்கள் பார்க்க விரும்புறீங்கன்னா இது வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆல் காயின் சார்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பேன். ஸோ அதை மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக சேஞ்ச் கிடையாது. பட் லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது சேமாக தான் இருக்குது. ஸோ லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த $43,600 அந்த ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா எல்லோ பெரிய பிரைட் லைனாக தெரிய வருது. ஸோ மோஸ்ட்டாக அதை வந்து கிராப் பண்ண போகலாம் அப்படின்னு இந்த கிரீன் பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஹை வால்யூமில் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஸோ போகும். பட் அதை விக்கு வந்து வச்சுட்டு வந்துடுமா இல்லை கேண்டலே க்ளோஸ் ஆகுமா, அது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். கேண்டல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா தட் வில் பி ஹைலி புலிஷ். பட் திரும்பி லிக்விடிட்டி கிராப் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா விக்கு மட்டும் போயிடுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு அன்டிசிசமான ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்கும். கீழே கூட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு அரௌண்ட் 42 to 4200. ஸோ அந்த ஜோனில் அது வந்து பார்க்கலாம் எப்படி வந்து போகுதுன்ட்டு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில நியூஸ் பார்க்கும்போது மைக்கேல் சேலர் பார்த்தீங்கன்னா திரும்பி ஜான்வரியில் சில பிட்காயின்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 1,90,000 பிட்காயின்ஸ் வந்து இப்போ வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால். அப்புறமா நிறைய நியூஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ பொறுமையாக கேளுங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்படி தாய்லாண்டில் வேட் இருந்தது இல்லையா. ஸோ வர்ச்சுவல் அசெட்டோட டேக்ஸ் 7% இருந்தது, அதை இப்போ டோட்டலாக வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நோ டேக்ஸ் ஃபார் கிரிப்டோ இன் தாய்லாந்து இப்போ ஓகேங்களா. ஸோ ஃபெப்ரவரியில் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டெல்லாம் அப்படி வந்து போகும்போது இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னும் டேக்ஸை போடணும், அப்படி போடணும், இப்படி போடணும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ கொரியருக்கான பேச்சே கிடையாதுங்க. அங்கெல்லாம் வேற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டேக்ஸ் கம்மி பண்ணுறாங்க, இல்லை டேக்ஸே வந்து தூக்கிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தேர் இஸ் ஸ்கோப் இன் த மார்க்கெட், இல்லை ஸ்கோப் இந்த டெக்னாலஜின்னு சொன்னோம், அதனால தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சவுத் கொரியாவோட ஒரு அசோசியேஷன் சொல்லலாம். ஸோ டிஜிட்டல் ஆசெட் அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி OKX பார்த்தீங்கன்னா ஒரு அலிகேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இல்லீகலாக வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அப்புறமா KOLs மூலியமாக பார்த்தீங்கன்னா பீப்பிளை பார்த்தீங்கன்னா லேவர் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க OKX மேலே. ஸோ மோஸ்ட்டாக OKX ஒரு ஃபட் இப்போ வந்து வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கு எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக போகுதுன்னு தெரில. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஜானட் எல்லாம் இப்படி யூஎஸோட ட்ரெஷரி செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி பிட்காயின் அப்புறமா கிரிப்டோ ஸ்டேபிள் காயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும்
டு லெஜிஸ்லேட் பிட்காயின் அண்ட் கிரிப்டோ ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ குட் நியூஸ் ஃபார் பிட்காயின் அண்ட் ஸ்டேபிள் காயின்ஸ். அது வந்து வேற ஆல் காயின்ஸ் சேர்ந்தது அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ வெறும் பிட்காயின் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அடாப்ஷன் ஸ்டார்ட் ஆகியிருக்கு இல்லையா? பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவர்ஸ் கியரில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல. முக்கியமான ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஆல்ரெடி ஏதாவது தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, டைட்டில் பார்த்துருப்பீங்க, இப்படி இந்தியாவுக்கு ஒரு புது எக்ஸ்சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா PI42. இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 பேர் கொலாபரேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்க ஒரு எக்ஸ்சேஞ்சு. வைசிரெக்ஸோட சிஇஓ நிஷ்டல் ஷெட்டி, அப்புறமா நெக்ஸ்ட் ஜெப்பேயோட சிஇஓ பார்த்தீங்கன்னா 2 பேரை கொலாபரேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்க ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி CoinDCXல வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கு. பட் இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்களோட பிளே ஸ்டோரில் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா, இல்லை ஆப் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்கன்னா நோ டேக்ஸ், நோ VDA டேக்ஸ் 30%. ஸோ ஆல்ரெடி அந்த டேக்ஸ் இந்தியாவில் இருக்கு. ஸோ அந்த டேக்ஸே பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு வச்சு அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட விஷயம் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா டிடிஎஸ் இல்லை, ஃபியூச்சர்ஸ் ஏன்னா இது இட்ஸ் அ கான்ட்ராக்ட். ஸோ நோ டிடிஎஸ். அப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்பாட் பண்ணீங்கன்னா கூட டிடிஎஸ் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா INR பேரில் தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லைங்களா? RR வந்து யூஸ் பண்ணிங்க நான் சொல்கிறேன். ஸோ INR பேரில் பண்ணாக்கா தேர் இஸ் நோ டிடிஎஸ். INR டு கிரிப்டோவோ இல்லை கிரிப்டோ டு INR பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஸ் வரும் 1%. பட் INR டு INR பார்த்தீங்கன்னா நோ டிடிஎஸ். பட் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நோ 30% ஃபிளாட் டேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் அது வந்து உண்மை கிடையாது. 30% யார் ஃபியூச்சர்ஸை நீங்கள் ப்ராஃபிட் பார்த்தாலும் சரி, ஸ்பாட்டில் பார்த்தாலும் சரி, 30% ஃபிளாட் டேக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அதில் நீங்கள் வந்து போய் நீங்கள் வந்து 30% டேக்ஸ் கட்டலைன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. அது வந்து நெக்ஸ்ட்டு மோஸ்ட்டாக கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அதாவது ஆஃப்செட் ஆஃப் லாஸஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் ஆஃப்செட் ஆஃப் லாஸஸ் அண்ட் நோ 30% டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபேக் ப்ரொமோஷன் சொல்லலாம், இல்லை ராங் ப்ரொமோஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்செட் ஆஃப் லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது நார்மல் பட்ஜெட்டில் வந்து சொன்ன மாதிரி. பட் இவங்கன்னா இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி அன்ஃபோல்ட் ஆக போது தெரில. கண்டிப்பாக ஏதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல் கண்ணில் மாட்டினாவே அது வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரில. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லுது அது வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம தான் மேக்டெக் தமிழ் டெரியா விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீ நாங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.